நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உயிரை தந்ததால், உருவம் தந்ததால், உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால், வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இன வைப்பதால், உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இணைய வைப்பதால், உந்தன் பாதையில் எந்தன் பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். தாயுமானதால், தந்தையானதால், நண்பரானதால் நன்றி இயேசுவே. எந்த நாளிலும் என்னில் வாழ்ந்திடும் சொந்தமானதால் நன்றி இயேசுவே. மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், வெளிய நோக்கியே இந்த வாழ்வையே அர்ப்பணிக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 26ஆம் வசனம் கடைசி வசனத்தின் கடைசி பகுதி. கர்த்தரும் யாக்கோபின் வல்லோருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான எவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரும் யாக்கோபின் வல்லோருமாகிய நான், இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் தான், நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஐ ஆம் தட் ஐ ஆம் அந்த மாதிரி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பார். யாக்கோபின் வல்லோருமாகிய நான், யாக்கோபின் வல்லவர் அப்படின்னா யாக்கோபு யார்? இஸ்ரவேல் தான் யாக்கோபு. யாக்கோபு வந்து ஒரு ஏமாத்துக்காரன் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வல்லவன் நான் அப்படிங்கிறாரு. அந்த ஏமாத்துக்காரனுடைய தேவன் என்று சொல்வதில் அவர் வெட்கப்படவே இல்லை. அவர் சொல்கிறார், அந்த யாக்கோபின் வல்லவராகிய தேவன் நான் தான் அப்படிங்கிறார். அப்போ அந்த நான் வந்து எப்படி இருக்கிறேன்னா, உன் இரட்சகராக இருக்கிறேன், உனக்கு நான் தான் இரட்சகர், உன் மீட்பராக இருக்கிறேன், உனக்கு நான் தான் மீட்பர். இரட்சகர்னா என்னது? விடுவிக்கிறவர். மீட்பர்னாலும் விடுதலை கொடுக்கிறவர். ரெண்டுமே, விடுவிக்கிறவரும் விடுதலை கொடுக்கிறவரும், நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கிறவருமான அவரே சொல்கிறாரு, நான் தான் உன்னை விடுவிக்கிறவர் என்பதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் தான், என்னை தவிர தேவன் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் தான் உன்னை விடுவிக்கிறேன், நான் தான் உன்னை என்ன செய்தேன், உன்னை வந்து விடுவித்தேன், நான் உன்னை விடுவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். மீட்பர், இஸ்ரவேலின் இரட்சகர். இரட்சகர் அப்படின்னாலே, இயேசு என்றாலே இரட்சகர் என்று அர்த்தம்.
ரட்சகர் என்றாலே விடுவிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர் என்று அர்த்தம். மீட்பர் அப்படின்னா மீட்டுக்கொள்கிறவர். அந்த ரெண்டுமே ஒரே பொருளை தான் கொடுக்குது. இதை நான் தான் அப்படின்னு ரட்சகரும் மீட்பரமாக இருக்கிறேங்கிறத மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் கூட அதை அறிந்து கொள்ளும் காலம் வந்து விட்டது. அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் உலக ரட்சகர் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் காலம் வந்து விட்டது. இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துடுச்சு. அதான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் நான் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? மாம்சமான யாவர் என்னை பற்றி அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அவர் யார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளாதவங்க கூட அவரை பற்றி அறிந்து கொள்வாங்க. அந்த கடைசி நாட்களில் தன்னை கர்த்தர் தன்னை என்ன செய்கிறார்? மக்களுக்கு மீட்பராகவும் இரட்சகராகவும் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் விடுவிக்கிறவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருந்து தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நான் தான் தேவன், என்னேண்டி வேறு தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மோடு இணைந்து இருந்து நம்மை விடுவிக்கிறவர் அவர் தான், நம்மை காத்துக்கொள்ளுகிறவர் அவர் தான். இதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் எல்லா மாம்சமான யாவருமே அறிந்து கொள்ளும்படியான அற்புதத்தை அவர் செய்கிறவர். அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும் மக்களை கர்த்தர் எழுப்பித்தர வேண்டும் என்று நாமும் ஜெபிப்போம், நாமும் அறிந்து கொள்ளுவோம். நான் கூட சாட்சியாக ஒன்று சொல்ல முடியும், சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது நான் காலையில் என்ன ஜெபம் பண்ணிட்டு போவேன்னா, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறத அவங்க அறிஞ்சுக்கணும், அப்படி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். அதே மாதிரி ஆண்டவர் நிறைய காரியங்கள் அப்படியே என்ன செய்வார். இப்போவும் நீங்களும் அப்படியே என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். எங்கே இப்போ கிளம்பினாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் என்னோடு இருக்கிறதை அவங்க அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஜெபிச்சுட்டு போனோம்னா நிச்சயமாகவே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அறிஞ்சு கொண்டாங்க. அது மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இடத்துல நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது இந்த உலக ஆசீர்வாதத்தின் மட்டுமல்ல, எல்லா கிருபைகளையும் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அப்படி மற்றவர்கள் நம்மை குறித்து நினைக்கக்கூடிய அளவு ஆண்டவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? விசுவாசித்து அவரிடத்துல போகும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை அவருடைய வழியில் நடத்துவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். நீரே ரட்சகர், நீரே மீட்பர் என்று சொல்லி மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக